அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்போ சீட் ஷேரிங் டாக்ஸ் ஆரம்பிப்பாங்க, எப்போ அந்த சீட் ஷேரிங்கை முடிப்பாங்க அப்படிங்கிற பெரும் கேள்விக்கு இப்பொழுது விடை கிடைத்திருக்கிறது. மார்ச் 2ஆம் தேதி, அதாவது நாளையிலிருந்து அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கிறது. பாமகவுக்கு ஏற்கனவே 18 இடங்கள் அல்லது 17 இடங்கள் அப்படிங்கிற இடத்துல அதிமுக அவங்களோட டீல் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை வெளியில சொல்லலை. பாஜக கிட்டத்தட்ட 50 இடங்கள் அந்த கட்சிக்கும் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் பல கட்சிகளுக்கு கேட்குறாங்க. ஆனால் அதிமுக 30லிருந்து 35க்கு மேலே அவங்க எல்லாருக்கும் என்டிஏஸை பிளாக்காக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டாக்ஸ் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான். சென்னையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்காக வாய்ப்புகள் இருக்கிறது. திரு பியூஷ் கோயல், பிஜேபியினுடைய எலெக்ஷன் இன்சார்ஜ் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னையில் இருந்து ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் தங்கியிருந்து இந்த எல்லா டிஸ்கஷனையும் முடிச்சுட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு தெரில. ஏன்னா எப்போவுமே இந்த அலையன்ஸ் டாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3 ரவுண்டு அப்படின்னு போயிட்டே இருக்கும். திமுக அலையன்ஸ்லையும் நம்ம அப்படி தான் பார்த்தோம். ஸோ அதிமுக அலையன்ஸில் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதிமுகவை பொறுத்தவரையில் அவங்க 160லிருந்து 170 இடங்களுக்கு குறையாமல் நாங்கள் நிற்க வேண்டும், அதற்கு மேல் எங்களால் சமரசம் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக பாஜகவுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக, பாஜக, பாமக, அமமுக போன்ற பெரிய கட்சிகள் இல்லாமல் புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அதன் பிறகு ஜான் பாண்டியன் அவர்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இது போன்ற கட்சிகள் எல்லாம் இருக்கின்றதால் அவங்களுக்கும் சீட் ஷேரிங்கை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தான் பண்ணணும். ஸோ இந்த சீட் ஷேரிங் டாக்ஸில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாஜகவை பொறுத்தவரையில் அவங்க மட்டுமே இந்த முறை 30லிருந்து 35 இடங்களில் நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து 10 சீட்ஸ் கொடுக்கணும். மற்ற அவங்கள நம்பி வர திரு ஏசி சண்முகம் போன்றவர்களுக்கும் சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பாஜக இருக்கிறாங்க. இந்த முறை இபிஎஸ் அவர்கள் அதே மாதிரி குறைக்க போகிறாரா, இல்லை பிஜேபி மற்ற கட்சிகளோட ப்ரெஷருக்கு ஈல்டாக போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும்.